ராமநாதபுரம் அரசு மருத்துவமனை முன்பு மறியலில் ஈடுபட்டிருப்பதால் அங்கு போக்குவரத்து பாதிக்கப்பட்டிருக்கிறது. முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். தவறான சிகிச்சையால பெண் உயிருக்கு ஆபத்தான நிலையில் உள்ளதாக புகார் அளிக்கப்பட்டு மருத்துவமனை முன்பு மறியல் போராட்டம் நடைபெற்று வருகிறது. வேடிக்கை பார்க்காம மேலும் தகவலை செய்தியாளர் சோனைமுத்தன் வழங்க கேட்கலாம். சோனைமுத்தன், வணக்கம். மறியல்ல ஈடுபட்டிருக்கவங்க என்ன கோரிக்கையை முன் வச்சிருக்காங்க? அங்க இருக்கக்கூடிய கால சூழலை சொல்லுங்க. வணக்கம். ராமநாதபுரம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில கடந்த வாரம் மூக்குத்தண்டுவோட பிரச்சனை காரணமாக சிகிச்சையில் சேர்க்கப்பட்ட பெண்ணிற்கு தவறான சிகிச்சை அளித்ததாகவும் அவர்கள் அந்த சிகிச்சை அளித்த மருத்துவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தி தற்பொழுது அந்த பெண்ணினுடைய உறவினர்கள் ராமேஸ்வரம் மதுரை தேசிய நெடுஞ்சாலையில் அமர்ந்து சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அவர்களை போலீசார் குண்டுக்கட்டாகவும் வலுக்கட்டாயமாக இழுத்தும் தரதரவான இழுத்து பேருந்துகளில் ஏற்றியதால் அந்த பகுதியில ஒரு பரபரப்பான சூழல் நிலவி வருகிறது. ராமநாதபுரம் அருகே உள்ள பால்கரை பகுதியைச் சேர்ந்தவர் முனியசாமி என்பவரது மனைவி தமிழ்செல்வி. இவருக்கு மூக்குல தண்டுவட பிரச்சனை இருந்ததாக கூறி ராமநாதபுரம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில கடந்த வாரம் அவரை சிகிச்சைக்காக சேர்த்துள்ளனர். அப்போதே அவருக்கு மூக்கில் சிறிய ஆபரேஷன் செய்ய வேண்டும் என மருத்துவர்கள் கூறியதாக தெரிகிறது. அதன் அடிப்படையில் உறவினர்கள் ஒத்துக்கொண்டதை தொடர்ந்து அவருக்கு கடந்த வியாழக்கிழமை மூக்கில் அறுவை சிகிச்சை செய்துள்ளனர். அறுவை சிகிச்சை செய்ததிலிருந்தே அவர் மோசமான, அதாவது ஒரு கவலைக்கிடமான நிலையில வெண்டிலேட்டர் வசதியோடு சிகிச்சை பெற்று வருவதாக கூறப்படுகிறது. அவருடைய அந்த பிரச்சனைக்கு காரணமாக அந்த மருத்துவர்கள் மீது குறை கூறி வருகின்றனர். மருத்துவர்கள் மீதும் இந்த மருத்துவமனை நிர்வாகத்தின் மீதும் கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும். அதாவது மருத்துவருடைய தவறான சிகிச்சையினாலேயே இவர் இந்த மோசமான நிலைக்கு சென்றதாக கூறி தற்பொழுது மதுரை ராமேஸ்வரம் தேசிய நெடுஞ்சாலையில அரசு மருத்துவமனை முன்பு அவரது உறவினர்கள் 100க்கும் மேற்பட்டோர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டாங்க. உடனடியாக டிஎஸ்பி தலைமையிலான போலீசார் அவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினர். பேச்சுவார்த்தைக்கு ஒத்துப்போகாத காரணத்தினால அவர்களை போலீசார் வலுக்கட்டாயமாகவும் தரதரவெனவும் வலுக்கட்டி இழுத்து பேருந்துகளை ஏற்றினால அந்த பகுதியில் பெரும் பரபரப்பு என்பது ஏற்பட்டிருக்கிறது. இதனால் அந்த பகுதியில் பரபரப்பு நிகழ்ந்து வருகிறது. குறிப்பாக போக்குவரத்து என்பதும் அரை மணி நேரத்துக்கு மேலாக பாதிக்கப்பட்டிருக்கிறது. தகவல்களுக்கு நன்றி சோனைமுத்தன்.